வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா 2022 கன்னட சினிமால வெளியான லிப்ஸ்டிக் கில்லர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, தொடர்ச்சியா ஆண்களை கொலை பண்றாங்க. லிப்ஸ்டிக்ல இருக்க கத்தி மூலியமா தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்து போற எல்லா ஆண்களுக்கும் காமனா ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாரு. அது மூலியமா கொலை பண்ற பொண்ணு யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சில முயற்சி எல்லாம் பண்றாரு. கொலை பண்ற அந்த பொண்ணு யாருன்றதை இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஆணும் பெண்ணோ சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. ஏற்கனவே ரூம்லாம் புக் பண்ணிருப்பாங்க போல. இப்ப புக் பண்ண ரூமுக்கு ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. பயங்கரமா கோவப்படுறாங்க. இவங்க வச்சிருக்க லிப்ஸ்டிக்ல கத்தி இருக்கிறது தெரியுது. அந்த கத்தியை வச்சு வெளியே இருக்க நபரை திரும்ப திரும்ப குத்துறாங்க. கொடூரமா இவரோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப இவரோட கதை முடிஞ்சோன்னா சைலண்டா சொல்லிக்காம கொல்லிக்காம இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. ஹீரோ பேரு தீபக் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐயா இருக்காரு. இப்போ ஒரு குரூப்பை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த குரூப்பை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. தனிப்பட்ட முறையில இவருக்கு சில கோபம் இருக்கும். அதெல்லாம் மனசுல வச்சுதான் இவங்களை போட்டு இவர் அடிச்சிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு மாலினி அப்படின்றது. மாலினி இருக்காங்க பாத்தீங்களா, இவரை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுவும் விட்டுட்டு இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட போயிருப்பாங்க. அது இவரால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அந்த கோவத்தை தான் இவங்க கிட்ட காட்டிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. சார் அடிச்சே சாவடிச்சிடாதீங்க சார், விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப தீபக் தனிமையில தான் இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. ஒய்ஃபோட போட்டோவை வீட்டுல எல்லாம் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த போட்டோவெல்லாம் இவர் கோவமா பாக்குறாரு. இப்படி பண்ணிட்டியேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஃப்ரெண்டு மேலேயும் இவர் கோவமா இருக்காரு. ஃப்ரெண்டு கூட நம்ம கூட ஒன்னா இருக்கும் போதே இவ பழகிட்டு இருந்திருக்கா, நம்மளை விட்டுட்டு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஹோட்டல்ல இருக்கவர் காஃபி கொடுக்கறதுக்காக அந்த ரூம்க்கு வந்திருப்பாரு. இறந்து போயிருக்கிறத பார்த்து போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பாரு. இப்ப தீபக் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. கூட இவரோட ஃப்ரெண்டான அசோக் அப்படின்றவரும் வராரு. இவரோட ஒய்ஃப் ஃப்ரெண்டு கூட போயிட்டதா சொன்ன பாத்தீங்களா, இந்த அசோக் கூட தான் போயிருப்பாங்க. சேர்ந்து வேலை பார்க்குற நிலைமையில இருக்காங்க. அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க சேர்ந்து எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேஸை யார் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. மாலினி ஸ்டார்டிங்ல இருந்தே அசோக்க தான் லவ் பண்ணிருப்பாங்க. வீட்ல இருக்கவங்க தான் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. மாலினியால அவர் கூட சேர்ந்து வாழ முடியல. அவர் நல்லவர் தான், இருந்தாலும் வாழ முடியல. அசோக் கிட்டே நம்ம போயிடலான்ற மாதிரி அசோக் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இங்க தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் இவர் அசோக்கை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. அசோக்கும் பதிலுக்கு இவர் மேல கோவப்படுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி தீபக் தான் விசாரணை பண்றதுக்காக வராரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நைட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வந்தாங்க. இப்ப அந்த நபர் மட்டும் தான் இறந்து போன மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப விசாரிச்சு முடிச்ச தீபக் இருக்காருல்ல, சீனியர் கிட்ட அந்த ஸ்பாட்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொலை பண்ணது கண்டிப்பா லேடியா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. கடைசியா லேடி வந்திருப்பாங்க. அவங்க இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. அதே மாதிரி குளிச்சிருக்காங்க அந்த லேடி. அவங்களோட முடியெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படியா சிசிடிவி இருந்திருக்கும்ல, சிசிடிவியை செக் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் கேட்கிறாரு. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்ல சிசிடிவி இருந்திருக்காது. சரி அந்த லேடியை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஹோட்டல்ல இருக்க நபர்கிட்ட இவர் கேட்டிருப்பாரு. சரி அந்த லேடியை வரும்போது சரியா ஃபேஸ பார்க்க முடியல. அந்த லேடி திடீர்னு நைட்டு நேரம் போனதை பார்த்தேன். முடி பெருசா இருந்தது. இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஹோட்டல்ல சிசிடிவி இல்லன்னு தெரிஞ்சே அந்த பொண்ணு கூட்டு வந்திருக்கா, சாவடிச்சிருக்கா அப்படிதானேன்ற மாதிரி சீனியர் கேட்கிறாரு. ஆமா சார், அப்படிதான் நானும் நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஹீரோவை அனுப்பி விடுறாரு. ஹீரோ இன்னமும் வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சம்பவம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நடக்கல, இப்ப ரீசெண்டா தான் நடந்திருக்கு. இவரோட ஃப்ரெண்டான அசோக் இவரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் இவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இவர் அசோக் மேலயும் ஒய்ஃப் மேலயும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப கொலை பண்ற அந்த லேடியை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டாவது ஒரு நபரை ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு வந்திருக்காங்க போல. அப்படி கூட்டு வந்தவங்க வெயிட் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் வராங்க. அந்த கத்தியை எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப போய் அவரோட கதையை முடிக்கலான்ற மாதிரி வெளியே வந்து அவரோட கதையை முடிக்கிறாங்க. அவர் தடுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள இவங்க திரும்ப திரும்ப குத்தி சாவடிச்சிடுறாங்க. சைலண்டா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொன்னு இந்த சம்பவம் நடந்துருச்சுல, அதனால சீனியரும் கூப்பிட்டு சொல்றாரு, இது தொடர்ச்சியா நடக்கும் போல, சீக்கிரமா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல தான் அசோகம் இருக்காரு. சார் என்கிட்ட இந்த கேஸை தாங்க, சீக்கிரமா சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல சார் நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோவே பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு.
இவர் கேஸ வாங்க பார்த்தாருல, அதனால ஹீரோக்கு அசோக் மேல கோவம் வருது. இப்ப ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டு இருக்கும்போது மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி இவங்க சண்டை போடுவாங்க போல. ஏன் சார் இப்படி பண்றீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி ஆளுங்கலாம் வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேரையும் பிரிச்சு இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஹோட்டல் ரூம்ல கொலை நடந்தது பாத்தீங்களா, அந்த ஹோட்டல் ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்னு இவர் செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. இந்த இடத்துல முடியலாம் கிடைக்கல. இறந்து போன நபர் விழுந்த இடத்துல இவர் படுத்த மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதாவது அந்த லேடி எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி இந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. வேற ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கும் போது தான் இந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்குது. என்ன நியூஸ் பேப்பர் கிடைச்சிருக்கு, வந்தவங்க விட்டு போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த நியூஸ் பேப்பர்ல என்னதான் இருக்குன்ற மாதிரி பாக்குறாரு. இதுல பாக்குறது மூலியமா ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இவர் கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. நியூஸ் பேப்பர்ல எனக்கு பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும்னு விளம்பரம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை விளம்பரத்தை யாரோ மார்க் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கு. 40 வயசு ஆணு நானு, எனக்கு பொண்ணு வேணும், அதுவும் இளமையா இருக்கிற பெண்ணு வேணும்ன்ற மாதிரி தான் ஒருத்தர் விளம்பரம் கொடுத்திருக்காரு. செத்து போனார் பாத்தீங்களா, அவருமே விளம்பரம் கொடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி ஒருத்தர் செத்து போனார்ல, அவருமே விளம்பரம் கொடுத்திருப்பாரு. அப்ப இந்த விளம்பரத்தை வச்சுதான் கில்லர் லேடி டார்கெட் பண்றா போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சார் அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டோ சொல்றாரு. இறந்து போன இவங்க ரெண்டு பேர் விளம்பரம் கொடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி சிலர் விளம்பரம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி யாராவது கொல்லப்பட்டிருக்காங்களான்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தாண்டி யாரும் கொல்லப்படக்கூடாது. அவ 40 வயசு ஆளுங்களை டார்கெட் பண்றான்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 40 வயசுல இதுக்கப்புறம் யாராவது விளம்பரம் கொடுத்தா உடனே நமக்கு தகவல் கிடைக்கணும். நீங்க அந்த இடத்துல சொல்லி வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. சரி சார் நான் சொல்லி வச்சிடுறேன்ற மாதிரி ஏத்துக்கிறேன். இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் ஒரு பொண்ணு போய் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணுவாளா, பொண்ணுங்களாம் சாஃப்டான ஆளுங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதை கேட்கிற ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா சிரிக்கிறாரு. ஏன்னா இவரோட ஒய்ஃபை பத்தி இவருக்கு தப்பான ஒப்பீனியன் இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. எல்லா பொண்ணுங்களும் சாஃப்ட்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப மோசமான பொண்ணுங்களும் இருக்காங்கன்ற மாதிரிலாம் இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த விளம்பரத்தை யார் கொடுத்தாங்களோ அந்த இடத்த பார்க்கலான்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் இருக்காருல வந்துடுறாரு. இந்த விளம்பரத்தை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் எடுத்து தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த விளம்பரத்தை எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டர்ன்ல அவங்க கொல்லலாம் படல, அவங்க எல்லாம் நார்மலா தான் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் விளம்பரம் வந்தா இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப தீபக் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கிளப்ல கிரிக்கெட் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவர் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த கிளப்போட ஓனர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கையில பொக்கே எல்லாம் வச்சிருக்காரு. என்ன சார் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவருமே அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட டைவர்ஸ் ஆயிருச்சுல, அதனால தான் இப்ப டேட்டிங் மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணா எது மூலியமா உங்களுக்கு கிடைச்சாங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இப்பதான் ஆன்லைன்ல நிறைய டேட்டிங் ஆப்லாம் வந்துருச்சுல, அந்த மாதிரி ஒரு ஆப்ல தான் இந்த பொண்ணு கிட்ட பேசினேன். அவ பேசினதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு மீட் பண்ண போறேன்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு தானே 40 வயசு சேர்ந்தவங்க எல்லாம் கொல்லப்படுறாங்கன்றது தெரியும். சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரீசெண்டா வேற யாராவது விளம்பரம் கொடுத்திருந்தா டீடைல கொடுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் தந்திருக்காரு போல. இப்ப ஹீரோ இருக்காருல, இவர் கூட அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் வீட்டுல சேஃபா தான் இருக்காரான்றத போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. நம்பருக்கு கால் பண்ணி பேசிடலாம் நினைக்கிறாரு. ஆனா அவரை ரீச் பண்ண முடியல. அப்படியே கட் பண்ணி அந்த நபரை காட்டுறாங்க. அந்த நபர் ஒரு லேடி கூட சேர்ந்த மாதிரி தான் நடந்து போயிட்டு இருக்காரு. அதாவது கில்லர் லேடி கூட சேர்ந்த மாதிரி தான் நடந்து போயிட்டு இருக்காரு. இவரை கிராஸ் பண்ண மாதிரி தான் அசிஸ்டன்ட் வராரு. ஆனா கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப வீட்டுல பார்த்தா ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தவருக்கு எப்படி ஒய்ஃப் இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இவர் ஒய்ஃபை ஏமாத்தி தான் அந்த மாதிரி விளம்பரம் கொடுத்திருக்காரு. விளம்பரம் கொடுத்து வேற ஏதாவது ஒரு பொண்ணு கூட நம்ம பழகி சேர்ந்துடலான்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு கூட ஒரு ஹோட்டல் ரூமுக்கும் வந்துடுறாரு. இந்த சைடு அசிஸ்டன்ட் இருக்காருல, எப்ப போனாரு, இப்பதான் போனாரா அப்படின்ற மாதிரிலாம் பரபரப்பா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சைடு பார்த்தா கில்லர் லேடி இருக்காங்கல்ல, அந்த நபரை கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. அடுத்தடுத்து தொடர்ச்சியா 3 கொலைகள் நடந்துருச்சுல, சீனியருக்கு மேல் இடத்துல இருந்து பிரஷர் வந்துட்டு இருக்கு. யோ நீ என்னதையா பண்ணிட்டு இருக்க, எப்பதான் கண்டுபிடிப்ப அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாரு. அந்த கொலை பண்ற கில்லர் எப்படி ஆளை செலக்ட் பண்றான்றத கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரமே அவளையும் அமிக்கிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, இவரை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு 35 வயசு தான் ஆகுது, 40 வயசுன்ற மாதிரி விளம்பரம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. ஹீரோக்கு விளம்பரம் கொடுக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் தான் வந்திருக்காரு. வேணும்ட்டே அட்ராக்டிவா விளம்பரம் கொடுக்கிறாரு. கண்டிப்பா அந்த பொண்ணு இவரை பிக்கப் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்கிறாரு. அந்த விளம்பரத்தை பார்த்து மொத்தம் 4 பேர் இவரை கான்டாக்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. இவர் 4 பேர்கிட்டயும் இந்த நேரம் உங்களை மீட் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு மீட் பண்றதா சொல்லியிருப்பாரு. வரவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா கிரைம் நடந்த இடத்துல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடைச்சிருக்கும். சோ யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. அந்த 4 பேர்ல கில்லர் வரவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவரோட அசிஸ்டன்ட்டையும் வர வச்சிடுறாரு. அசிஸ்டன்ட் தான் சர்வர் மாதிரி நடிக்கிற மாதிரி பிளான். இவரை சர்வ் பண்ற மாதிரி அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போயிடுவாரு. இவங்க பக்கவா பிளான் எல்லாம் போட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வெயிட் பண்ற மாதிரி இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. முதல்ல ஒரு லேடி வராங்க. இந்த லேடிக்கு ஒரு 45 வயசு இருக்கும் போல. இந்த லேடியும் நீங்க ரொம்ப எங்க இருக்கீங்க, உங்களை பார்த்தா 40 வயசு மாதிரியே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க கூட தான் எங்க இருக்கீங்கன்ற மாதிரி இவரும் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, மேடம் தண்ணி குடிங்கன்ற மாதிரி கிளாஸ் எல்லாம் வைக்கிறாரு. நீங்க என்ன கையில கிளவுஸ் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. கொரோனா டைம்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி அவருமே சமாளிக்கிறாரு. அசிஸ்டன்ட்டோட கையப்பட்டே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அலைஞ்சிட கூடாதுல்ல, அதுக்காக தான் கிளவுஸ் போட்டிருக்காரு. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டாவது ஒரு பொண்ணு வராங்க. இவங்களுக்கு 20 வயசு தான் இருக்கும் போல. என்ன 20 வயசுல நீ இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எனக்கு சுகர் டேடி வேணும், நீங்க நல்ல சுகர் டேடியா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. அதாவது இந்த பொண்ணோட செலவு எல்லாத்தையும் இவர் தான் பாத்துக்கணும், அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு பேசுறாங்க. இவருமே ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாரு. இந்த பொண்ணை அனுப்பி வச்சிடுறாரு. அடுத்ததா ஒரு ஜென்ஸ் வராரு. என்ன ஜென்ஸ் வந்திருக்காருன்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. நான் மனசால பெண்ணா தான் இருக்கேன், அதனால தான் வந்தேன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே பேசி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப நாலாவதா ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணோட பேரு ரோஸ் அப்படின்றது. ரோஸை பார்த்தோன்னே இவருக்கே பிடிச்சிருது. ஏன்னா செம்ம அட்ராக்டிவா இருக்காங்க. இவருமே வாங்கன்ற மாதிரி உட்கார வச்சு இவங்க கிட்ட பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. பார்க்க எங்க இருக்கீங்க, எதுக்கு 40 வயசு மாப்பிளைய செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு தான் புரிதல் ஜாஸ்தியா இருக்கும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கிளாஸ தொடுற மாதிரி வந்தவங்க வேலை வந்துருச்சு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ மட்டும் கிளாஸ தொடாம போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சார் 3 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருச்சு, அந்த பொண்ணுது மட்டும் கிடைக்கலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் புலம்பிட்டு இருக்காரு. யோ அந்த பொண்ணை பார்த்தா கொலகாரி மாதிரியா தெரியுது, அவெல்லாம் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, வீடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் பின்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்கு. கார்ல பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்திருக்காங்க. இவருக்கு பக்கத்துல காரை நிறுத்துறாங்க. லிஃப்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னங்க வேலை முடிஞ்சிருச்சான்ற மாதிரி கேக்குறாரு. உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்தேன், நம்ம ஏதாவது கஃபேக்கு போலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லங்க என் வீட்டுக்கே போலாம், ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, இவரோட வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. ஹீரோக்கு லைட்டா பிடிச்சிருச்சு போல, அதனால தான் வீட்டுக்கே கூட்டு வந்திருக்காரு. சேர்ந்து ட்ரிங்க் பண்றாங்க, சேர்ந்து ரொமான்டிக்கா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இப்ப ரோஸோ நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு சில டவுட்லாம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி அந்த லேடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவர் சந்தேகப்பட்டிருப்பாரு. இப்ப இவ்வளவு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றானா, இவ ஒரு வேலை கில்லரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப உடனே அவங்கள போய் தடுக்கணும்ன்ற மாதிரி கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அவங்களுமே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கதவை திறந்து வெளியே வராங்க. நீ முதல்ல உன்னோட பேகை தாண்ட மாதிரி பேகை புடுங்குறாரு. பேகுக்குள்ள சின்னதா ஏதாவது கத்தி இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. கத்தி இருக்கிற மாதிரி தெரியல. லிப்ஸ்டிக்கை எடுத்து ஓபன் பண்றாரு. அதுக்குள்ளேயும் கத்தி இல்லைன்றது தெரிய வருது. நம்ம தான் தேவையில்லாம இவளை சந்தேகப்பட்டுட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்ற மாதிரி அவங்க பதட்டமா கேக்குறாங்க. இவருமே சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே திரும்பி நார்மலா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் பண்ண விஷயத்துக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாரு. எதுக்காக பண்ணாருன்றத தெளிவா இவங்க கிட்ட சொல்ல மாட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்றாங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. தீபக்கு காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க. இவருமே கிளவுஸ போடுறாரு. அவங்க குடிச்சிட்டு கிளாஸ வச்சாங்க பாத்தீங்களா, அந்த கிளாஸ எடுத்துக்கிறாரு. இவங்க ஃபிங்கர் பிரிண்டையும் செக் பண்ணலான்றதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறாரு. இப்போ ஒரு ஆபீஸ காட்டுறாங்க. இந்த ஆபீஸ்ல தான் ரோஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே சட்டுன்னு இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு வந்துட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எதுக்கு சொல்லாம கொள்ளாம போனேன்னு கேக்குறாரு. இவங்களுமே அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா காலையில அவங்க கண் முழிச்சாங்கல்ல, கண் முழிச்சவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் இவர் போலீஸ்ன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவர் போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதனால தான் நைட் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டாரா, ஒரு போலீஸ் கூட எல்லாம் நம்மளால வாழ முடியாதுன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. நீ நைட்டு சந்தேகப்பட்டு பேசினது எதுக்குன்றது எனக்கு இப்பதான் புரிஞ்சது. என்ன பார்த்தா உனக்கு குற்றவாளி மாதிரி தெரியுதான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், சாரி எல்லாம் கேட்டேன்ல, என்ன மன்னிச்சிரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே மன்னிச்சிடுறாங்க. அது மூலியமா இவங்க ரெண்டு பேர் பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரோஸ் இருக்காங்கல்ல, வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட வீட்டுக்கு கூட்டு வராங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல தனியாவா இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல கூட அம்மாவும் இருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அம்மா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி அம்மாவோட ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அம்மா உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆன்ட்டி எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன்ற மாதிரி அவங்களுமே பதில்லாம் சொல்றாங்க. அம்மா எப்ப பாரு டிவி பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, டைம் ஆயிடுச்சுல, படுங்கன்ற மாதிரி இவங்களுமே படுக்கலாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வெளியே போய் இவங்களுக்காக வெயிட் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல இவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம்
கொஞ்சம் ரொமான்டிக்கா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இவர் கிஸ் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள இவங்க தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இவங்களும் சேர்ந்து விழுந்துடுறாங்க. இப்படி ரெண்டு பேருமே சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ன மாதிரி ஒரு பெஸ்டான பார்ட்னர் எனக்கு கிடைப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, இதே டைலாக எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பேன்னு கேட்கிறாரு. ஏன்னா இதே மாதிரி நிறைய பேரை இவங்க கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இப்படி கேட்கிறாரு. சிரிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பாக்குற இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இப்பயே என்ன சந்தேகப்பட்ட எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நான் சந்தேகப்பட்டெல்லாம் பேசல, சும்மா காமெடிக்கு தான் சொன்னன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காமெடிக்காக இந்த மாதிரி தான் பேசுவியா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. அதான் சாரி கேட்கறான்ல, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒவ்வொரு வாட்டியும் தப்பு பண்ணிட்டு சாரி கேட்ப, நான் மன்னிக்கணுமா, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கதவுக்கு வெளியே இவரை தள்ளி கதவை சாத்திடுறாங்க. இவரை இங்க இருந்து போக மாட்டாரு. நான் தெரியாம தான் பண்ணேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கிறத அம்மா கவனிக்கிறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த தீபக நான் ரொம்பவே நேசிச்சமா, இந்த மாதிரிலாம் பேசிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவர் இன்னும் இங்க இருந்து கிளம்பல, அவங்க மனசை மாத்திரலான்ற மாதிரி வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்றது கேக்குதா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப கதவை லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த இடத்துல அம்மா தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆன்ட்டி நீங்களாவது சொல்லுங்க, தேவையே இல்லாம ரோஸ் கோச்சுக்கிட்டா, ப்ளீஸ் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது கதவை யாரோ திறக்கிறாங்க. இவர் கதவை திறந்து உள்ள வந்துட்டு இருக்காரு. இப்ப ரோஸும் இவருக்கு எதிர வராங்க. என் அம்மா சொன்னதுனால தான் நான் உன்னை மன்னிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வேகமா பக்கத்துல வந்து இவங்களை கட்டி பிடிச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரிலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இவரோட பாஸ்ட பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாரு. பாஸ்ட பத்தி எல்லாம் சொல்றாரு. கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் இருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, உனக்கு சாப்பிடுறதுக்கு நான் ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவரு மட்டும் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணியை குடிக்கலான்ற மாதிரி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி தண்ணி பாட்டில எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்தை ஃப்ரிட்ஜ்ல பார்த்த மாதிரியே தோணுது. என்னன்ற மாதிரி திரும்பி பாக்குறாரு. இது வரைக்கும் ஒரு 3 ஆண்கள் இறந்து போயிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஆண்களோட நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் இந்த இடத்துல இருக்கு. இத பாக்குறவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இது எதுக்கு இங்க இருக்கு, அப்ப இவ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி திரும்பி இவங்க மேல இவர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, இவருக்கு காட்டுறதுக்காக புதுசா ஒரு Dress போட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ தானே இந்த கொலையெல்லாம் பண்ண, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. உனக்கு திடீர்னு என்னாச்சு, நான் எந்த ஒரு கொலையும் பண்ணல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் இங்க எதுக்காக இருக்கு, இதெல்லாம் எதுக்காக சேர்த்து வச்சிருக்க, சொல்லு சொல்லுன்ற மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் எரியுறாரு. அவங்க நியூஸ் பேப்பர்லாம் பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி சொல்றாங்க. நடிக்காத அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பினவர் என்ன பண்றாருன்னா அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றாரு. என்ன பண்ணுவே தெரியாது, சீக்கிரமே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்னு சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. வீட்டுல எல்லாம் சமாளிச்சுட்டு இவரும் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்கு சார் இந்த நேரத்துல வர சொன்னீங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. அந்த ரிசல்ட் வந்துருச்சா, நான் எடுத்து தந்த ரிசல்ட் வந்துருச்சான்னு கேக்குறாரு. இல்ல சார் லேட்டா கொடுத்தோம்ல, வரலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. மொத 3 பேர் இதை கொடுத்தாங்க பாத்தீங்களா, அது மேட்ச் ஆகலன்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும். ஆனா 4ஆவதா ரோஸ் இது கொடுத்தாங்கல்ல, அதுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, எனக்கு நைட்டுக்குள்ள ரிசல்ட் வேணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அவர் அங்கேயே வெயிட் பண்றாரு. ஹீரோ மட்டும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோவும் ரோஸ் தான் கில்லரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் வெளியே வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல ரோஸ் தான் நின்னுட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எதுவுமே பண்ணல, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. பொய் சொல்லாத, நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ண, இப்ப என்னையும் சாவடிக்கிறதுக்காக வந்திருக்கியா, என்ன சாவடிக்கணும்னா சாவடி, எத்தனை பொண்ணுங்க தான் என்ன ஏமாத்துவீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. நீ ஏன் இப்படிலாம் பேசுற, உன்னை சாவடிக்கிறதுக்கெல்லாம் நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரும் வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாரு. இதை நினைச்சு அவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபீல் பண்றதை பார்க்கும்போது இவருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஒருவேளை இவ கில்லர் இல்லையான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் மேற்கொண்டு சரக்கு வச்சிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல கரண்ட் எல்லாம் கட் ஆயிருது. என்ன கரண்ட் கட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. செக் பண்ணலான்ற மாதிரிலாம் இவர் கொஞ்சம் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் இவர் அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்றது யாரு என்னன்னு தெரியாம இவரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப தெரியாம அவங்க பயங்கரமா அட்டாக்லாம் பண்றாங்க போல. அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ரிசல்ட் கிடைச்சிருது போல. ஹீரோ கிட்ட உடனே சொல்லணும்ன்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்றாரு. கீழே விழுந்திருக்க ஹீரோ இருக்காருல, போன் வர சவுண்ட் கேட்டோன்னு முழிச்சிடுறாரு. எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அசிஸ்டன்ட் இருக்காருல, சார் ரோஸ் கூட அது பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் எதிர வர அந்த உருவத்தை பாக்குறாங்க. ரோஸ் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க.
என்ன விக்கெல்லாம் வச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க, என்ன இவ வித்தியாசமா இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க பேசுறதுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது அம்மா ஒரு வாய்ஸ்ல பேசினாங்கல்ல, அந்த வாய்ஸ்ல தான் பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணை ஏமாத்தின யாரையும் நான் விட மாட்டேன்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்காகலாம் வந்துட்டு இருக்காங்க. ரோஸ் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் ரோஸ் இல்ல, ரோஸோட அம்மான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க ரோஸோட அம்மா இல்ல, ரோஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. இவர் பேச பேச அவங்களால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது போல. இப்போ அவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. தலையில இருக்க விக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. ரோஸ் ஒன்னும் இல்லன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சீனியர் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு டாக்டரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அனலைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அனலைஸ் பண்ணது மூலியமா நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பத்தி இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதா சொல்றாரு. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தான் நமக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஆக்சுவலா ரோஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே 40 வயசுல ஒரு ப்ரொஃபஸரா லவ் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒய்ஃப் இருப்பாங்க. இவங்களை யூஸ் பண்ணிட்டு ஏமாத்திரலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. இவங்க வயிற்றுல குழந்தைய உண்டாக்கிட்டு இறந்து போயிருப்பாரு. இவங்க குழந்தைய கலைக்கலாம் செஞ்சிருப்பாங்க. இது எல்லாம் அம்மாக்கு தெரிஞ்ச அம்மா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏற்கனவே உடம்பு முடியாத அம்மா இருக்காங்கல்ல, இந்த விஷயம்லாம் நடந்தோன்னு இறந்து போயிருப்பாங்க. அம்மாவை நம்மளே இப்படி சாக விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து தான் இவங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கும். இவங்க ரோஸாவும் இருப்பாங்க, ரோஸோட அம்மாவாவும் இருப்பாங்க. ரோஸோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் 40 வயசு ஆண்கள் மேல கோவம் வந்திருக்கும். ரீசெண்டா தான் அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு போல. அதுக்கப்புறத்துல இருந்து 40 வயசை சேர்ந்தவங்களை திட்டமிட்டு காலி பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. 40 வயசை சேர்ந்த யாராவது விளம்பரம் கொடுத்தாங்கன்னா திட்டமிட்டு பழகுவாங்க, அவங்க கதையை முடிச்சிருவாங்க. இதுதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இல்லையே, நான் அம்மாவை பார்த்தனேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இல்ல நீங்க பார்த்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப நமக்குமே நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அங்க அம்மாலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க, ஒரு பொம்மை தான் உட்காந்துட்டு இருக்கும். எப்ப பாரு டிவி பார்த்துக்கிட்டே இருப்பீங்களாமா, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு பேசிட்டு இருக்கும் போது இவர ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அந்த சமயம் ரோஸ் இருக்காங்கல்ல, சட்டுன்னு அம்மாவா மாறிடுறாங்க. அம்மா மாதிரி பதில் சொல்லியிருப்பாங்க. அப்ப வாய்ஸ் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். அப்படிலாம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. கண்டிப்பா வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. நீங்க அந்த அம்மாவோட ஃபேஸ பார்க்கவே இல்லதானன்ற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. ஆமா டாக்டர், நான் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு வாட்டி கூட அம்மாவோட ஃபேஸ பார்த்திருக்க மாட்டாரு. அம்மா வேற பக்கம் தான் திரும்பி இருப்பாங்க. இத பத்திலாம் ஹீரோ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. சோ எதுக்காக அவங்க இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருது. ஆனா அவங்களுக்கு தண்டனை தர முடியாது, ட்ரீட்மெண்ட் தான் தரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரோஸ் நடுவுல அம்மாவா மாறிட்டு இருக்காங்கல்ல, அது ரோஸுக்கே தெரியாது. அதே சமயம் அம்மா உயிரோட இருக்கிற மாதிரி இவங்க கற்பனையும் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, இததான் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை நல்லபடியா நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போதைக்கு ரோஸ் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்றத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சோகமா கார்ல வந்துட்டு இருக்காரு. இவர் வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்தா ரோஸோட வீட்டுக்கு தான் இவர் வராரு. ரோஸோட ஞாபகம்லாம் இந்த இடத்துல நிறைய இருந்திருக்கும்ல, அது எல்லாத்தையும் இவர் யோசிச்சு பார்த்து சோகமா இருக்காரு. இதோடய நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.